சிவில் கேசஸில் பிளெயின்டிஃப்க்கு வந்து ஒரு அந்தஸ்து இருக்குது. அவங்க பேர் டாமினஸ் லிட்டஸ் அப்படின்னு பேர். அதாவது எந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறது. அதாவது நிறைய கோர்ட்டுக்கு 2-3 சிவில் கோர்ட்டுக்கு ஒரே கேஸை முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கலாம், அதிகார வரம்பு இருக்கலாம். ஆனால் அந்த 2-3 கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுன்றதுக்கான அந்த முடிவு பண்ற அந்த அதிகாரம் அந்த பிளெயின்டிஃப் கிட்ட இருக்கு. எதனால அந்த பிளெயின்டிஃப் டாமினஸ் லிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் கேஸ் போடுறவர். அதனால எந்த கோர்ட்ல இந்த கேஸை ஃபைல் பண்ணலான்றது முடிவு பண்றதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே கேஸ் 2-3 கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கலாம், அதிகார வரம்பு இருக்கலாம். அதுல ஏதான ஒரு கோர்ட்ல அந்த கேஸ் நடக்கலாம். இப்போ இந்த டிஃபரெண்ட் வந்து இந்த கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அவர் மாத்துறதுக்கான ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்க முடியுமா, பர்மிஷன் ஒன்று கேட்க முடியுமா? இது இந்த கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அதனால இந்த கோர்ட்டுக்கு மாத்திடுங்க, இங்கே கேஸ் நடக்க வேண்டாம் அப்படின்னு கேட்கறதுக்கான ரைட் இருக்கா? டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்லேயே 2-3 கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள மாத்துறதுக்கான ரைட் கேட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ற ரைட்டு டிஃபெண்டன்ட்டுக்கு இருக்கா? இது சம்பந்தமா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுத்த ப்ரொவிஷன்ஸ் என்னன்றதை பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்கலாம். சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 22ன்னு சொல்லி இருக்கு. இந்த செக்ஷன் 22 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் when 2 or more courts having jurisdiction to the same case. அதாவது 2 கோர்ட்டுக்கு மேல இல்ல 2 கோர்ட்டு இல்ல 2 கோர்ட்டுக்கு மேல ஒரே கேஸை நடத்துறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்றது போது ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து எப்படி டிஃபரெண்ட் கேட்கறது அப்படின்னு பார்த்தோம்னா earliest possible opportunities இருக்கிறதுலே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தாமதப்படுத்தாம கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம கேட்கணும். அந்த டிஃபரெண்ட் வந்து ஒரே இதே கேஸ் வந்து இந்த கோர்ட்லயும் இல்லாம இன்னொரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கலாம். அதாவது 2 கோர்ட்ல ஏதாவது ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கான ரைட் இருக்கு. 2 or more courts 2 கோர்ட் அல்லது 2 கோர்ட்டுக்கு மேல அதே கேஸுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்றது இருந்ததுன்னா டிஃபெண்டன்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை இன்னொரு கோர்ட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு கேட்கறதுக்கான ஒரு ரைட் ஒன்று இருக்கு. இது வந்து செக்ஷன் 20 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி மாத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அந்த கோர்ட் வந்து மற்றவங்களுக்கும் சேர்த்து நோட்டீஸ் கொடுத்து, அந்த கேஸ் போட்டால் அந்த பிளெயின்டிஃப்க்கும் சேர்த்து நோட்டீஸ் கொடுத்து அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் எதனா தெரிவிச்சாங்கன்னா அதையும் வந்து ரெக்கார்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து இங்கே இந்த இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான ரைட் இருக்கு. இது வந்து செக்ஷன் 22 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த கோர்ட்ல ஃபைல் பண்றதுன்றது செக்ஷன் 23ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிஃபெண்டன்ட் வந்து ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அந்த கேஸ் மாத்துறதுக்கான ஒரு பர்மிஷன் கேட்க முடியும். இப்போ எந்த மாதிரி கேசஸ்ல இந்த டிரான்ஸ்ஃபர் கேட்க முடியும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட்ஸை பத்தி இந்த செக்ஷன்ல கொடுக்கப்படல. செக்ஷன் 22ல வந்து எப்பெல்லாம் கேட்க முடியும் அப்படின்றது கொடுக்கப்படல. என்ன காரணத்தினால நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்க முடியும்னு கொடுக்கப்படல. இது மேற்கொண்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோர்ட் இருக்கு. 2 கோர்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் கேஸ் நடத்துறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அகமதாபாத் கோர்ட்டுக்கும் இருக்கு, பாம்பே கோர்ட்டுக்கும் இருக்கு. ஒரு பர்டிகுலர் சிவில் கேஸ் நடத்துறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அகமதாபாத் கோர்ட்ல வந்து பிளெயின்டிஃப் வந்து சூட் ஃபைல் பண்றாங்க. ஆனா இதே பிளெயின்டிஃப்க்கும் இதே டிஃபெண்டன்ட்டுக்கும் நடுவில் வேற ஒரு சிவில் சூட்டு, இதே கேடர் இருக்கிற சிவில் கேஸு, வேற ஒரு சிவில் கேஸ் வந்து பாம்பேல நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சிவில் சூட்ஸ் தான். ஆனால் அகமதாபாத்ல ஒன்று பாம்பேல இருந்துன்னு இருக்க வேண்டாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸையும் பாம்பேக்கு மாற்றி இதே கோர்ட் வந்து சௌகரியமா வந்து 2 கேஸையும் சேர்த்து நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டிஃபெண்டன்ட்டால ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ மெயினான ஒரு விஷயம் சௌகரியம், கன்வீனியன்ஸ், ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்றத இருக்கு. அதை வந்து கன்சிடர் பண்ணும். அது பேசிஸ்ல அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கு வந்து அசௌகரியம் வந்து ஜாஸ்தி இருக்கும், இந்த கேஸ் இந்த இடத்துல நடந்ததுன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சௌகரியத்தை விட இந்த கேஸ் இந்த இடத்துல நடந்ததுன்னா எனக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் வந்து ஜாஸ்தின்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் இதை வந்து கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா இந்த கோர்ட்ல நடந்ததுன்னா ஒரு இம்பார்ஷியலான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ப்ரொசீடிங்ஸை வந்து என்னால் எதிர்பார்க்க முடியாது. பாரபட்சம் இல்லாத ஒரு
ப்ரொசீடிங்ஸ் வந்து இங்கே நடக்கும்ன்றத எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரைஸ் பண்ணும்போது தான் அந்த எஃபெக்டிவா ப்ரூவ் பண்ண முடியும் நிச்சயதான் இந்த கேஸை வந்து இந்த கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றத உண்டு. இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேண்டாமான்ற கொஸ்டின் வந்து எப்போ ரைஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா அந்த கேஸு சரியான முறையில் முறைப்படி ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ணப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேணாமான்ற கேள்வியே எழும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஜட்ஜ் மேலே ஒரு சில ஏன்னா பாரபட்சம்னு சொல்லிட்டோம். இந்த கேஸ் இங்கே நடந்ததுன்னா பாரபட்சம் இல்லாமல் நடக்கும்ன்றதுக்கான ஒரு சந்தேகம் நமக்கு எழுப்பப்படலாம் அப்படின்றதுனால இந்த கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னுச்சு. இந்த பாரபட்சம் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும்தான் கேட்கணுமே தவிர்த்து ரைஸ் பண்ணணுமே தவிர்த்து இந்த கேஸ் நடந்ததே அதை பற்றி ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்கக்கூடாது. ஜட்ஜ் வந்து பாரபட்சமாக நடந்துப்பாருன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்குல ஜட்ஜ் வந்து எதிர்த்தரப்பினருக்கு ஏதான ஒரு விதத்துல சொந்தமா இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதான ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஜட்ஜுக்கோ ஜட்ஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ எதிர்த்தரப்பினருக்கோ. இதனால இந்த கேஸோட பாரபட்சம் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த டிஃபெண்டன்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ இந்த எண்ணத்தை வந்து கோர்ட் முன்னாடி முன்வைக்கலாமே தவிர்த்து அவங்க நேரடியாக ஜட்ஜோட தனிப்பட்ட கேரக்டரை வந்து இம்ப்யூன் பண்ணுறதுக்கான ரைட் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஜட்ஜ் வந்து இதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டர்ஸோட ஒரே சிட்டிக்கு போகிறதுக்கான ரைட்டு அந்த பெட்டிஷனருக்கு கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் செக்ஷன் 23ல கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் பெட்டிஷனை எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது அப்படின்றது, அதாவது இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பெட்டிஷனை எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது அப்படின்றது செக்ஷன் 23ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் விஷயம் அப்பலேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். 2 கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, சைமல்டேனியஸாக ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இந்த கோர்ட்டில் நடக்கிறதுலேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 2 கோர்ட்டுக்கும் இருக்கிற காமன் அப்பலேட் கோர்ட்டு அங்கே வந்து ஃபைல் பண்ணணும். 2 பேருக்கும் வேற வேற அப்பலேட் கோர்ட்டு, ஏன்னா வேற வேற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா 2 பேருக்கும் வேற வேற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை ஒன்று இருந்ததுன்னா இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா 2 ஒரே ஹைகோர்ட்டில் வருது, வேற வேற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வருது அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வேற வேற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே வரக்கூடிய வேற வேற முன்சிப் கோர்ட்டு அப்படின்னா ஹைகோர்ட்டில் நேரடியாக ஃபைல் பண்ணணும். ஆனால் இதுவே வந்து ஒரு செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்கக்கூடிய வேற வேற கோர்ட்டு, அதாவது ஆலந்தூர் கோர்ட்டுக்கும் தாம்பரம் கோர்ட்டுக்கும் ஒரு சூட் ஒன்று நடக்கிறது அப்படின்னா இது ஆலந்தூர் கோர்ட்லேருந்து தாம்பரம் கோர்ட்டுக்கு மாற்றணும்னு ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறதுனா அது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே ஃபைல் பண்ணலாம். இது 3வது பாசிபிலிட்டி. வேற வேற ஹைகோர்ட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, வேற வேற ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இந்த கேஸ் வந்து நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா சட்டம் சொல்ற விஷயம் என்னன்னா எந்த ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கோ அங்கதான் ஃபைல் பண்ணணும்ன்றது இருக்கு. ஆனா ஜென்ரலா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா, ஜென்ரல் ப்ரொசீஜரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா என்ன சொல்றதுன்னா நேரடியா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. வேற வேற ஸ்டேட்ல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி குஜராத், மும்பை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நேரடியா சுப்ரீம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணணும்ன்றது லீகலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டிரான்ஸ்ஃபர் கேசஸ்லேயே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே ஆப்ரேட் ஆகக்கூடியது இந்த கேஸ் வந்து முறையாக ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா தான். ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் போது ஆரம்ப கட்டத்திலேயே முதல் பாசிபிள் இன்ஸ்டன்ஸ்லேயே டிஃபெண்டன்ஸ் சைட்லேருந்து அந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்டு ஃபைல் பண்ண முடியும். இது வந்து 2 கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இந்த கேஸில் அப்படின்ற சூழ்நிலையில் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கான கண்டிஷன்ஸ், இதுக்கான கிரவுண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 முக்கியமான கிரவுண்ட் இருக்கு. ஒன்று, இந்த கேஸ் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கும்ன்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது ஒரு விஷயம். இல்லை 2வது ஒரு கிரவுண்ட் என்ன அப்படின்னா ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ், அனாவசியமான அசௌகரியம் ஏற்படும் வேற ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்ததுன்னா அப்படின்றது 2வது கிரவுண்டு. ஸோ இது 2 கிரவுண்டில் ஏதாவது ஒரு கிரவுண்டு பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் நடக்கணுன்றது இருக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 22 சிவில் ப்ரொசீஜர் கோட். அது எங்கே ஃபைல் பண்ணணுன்றது செக்ஷன் 23 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு.